மாம்சாபுரத்தில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி சென்ற மினி பேருந்தில் 50க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் மினி பேருந்தானது கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகிடம் கேட்கலாம். கார்த்திக், அந்த 4 பேர் பற்றிய விவரங்கள் என்ன? மற்றவர்கள் நிலை என்னவாக இருக்கிறது? அனைவரும் மீட்கப்பட்டு விட்டார்களா? முழு விவரங்கள் என்ன கார்த்திக்? வணக்கம். அதாவது வம்சாவரத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மினி பேருந்து சொல்லக்கூடிய சிற்றுந்து பேருந்து இன்று காலை ஒரு 8:30 மணிக்கு மேல வந்திருக்கு. இதுல 50க்கும் மேற்பட்டவர் பயணம் செஞ்சிருக்காங்க. இதுல பெரும்பாலானோர் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் தான் அதிகமாக அந்த பேருந்துல பயணம் செஞ்சிருக்காங்க. வம்சாவரத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும்போது காந்தி நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துல ரோட்டு இரு பக்கமும் பள்ள பகுதியினால பேருந்து மினி பேருந்து கவிழ்ந்த உடனே சம்பவ இடத்துக்கு வம்சாவரம் காவல் நிலையம் அருகே இருக்கனால போலீசார் விரைந்து அந்த சம்பவ இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்ததுல பேருந்து இதுல மீட்பவர்களை துரிதமாக தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் அங்க இருந்தவர்களை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது போக மட்டுமல்ல அந்த பேருந்துல உள்ள சிக்கியிருந்த மாணவர்கள் 2 பேர், அதுல ஒருத்தர் சதீஷ்குமார், அது போக மீதி 2 பேர், மொத்தம் 4 பேர் பேருந்து சம்பவ இடத்திலே 4 பேர் பலியாயிருக்காங்க. தொடர்ந்து மீட்பு பணியில தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் அந்த இடத்துல மீட்கப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில ஒரு 130க்கும் மேற்பட்ட மாணவர்களும் மற்றவர்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. தொடர்ந்து பகுதி ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது. இந்த விபத்துல இப்போ வரை 4 பேர் பலியாயிருக்காங்க. தொடர்ந்து தீவிரமாக இந்த அரசு மருத்துவமனையில 30க்கும் மேற்பட்டவர் சிகிச்சை பெற்று வராங்க. காவல்துறையினரும் 108 ஆம்புலன்ஸும் தயார் நிலையில மேற்கொண்டு இவங்களை மதுரைக்கோ இல்ல விருதுநகருக்கோ தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்காங்க. தொடர்ந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை சற்று வருத்தமாவே சூழ்நிலை இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.